சேம்பர் லோக்கி வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிட்டோட எபிசோடு 21. எபிசோடு 20 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே கொரியாவுக்கு ஏன் போக முடியாதுன்னு ஒக்கிட்டோ டென்ஷனாக கேட்குறான். அகிகோ ஒரு குண்டை தூக்கி போடுறா. எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு கொரியா போகிறது இம்பாசிபிள்னு சொல்லி தன்னோட டேபை காட்டுறா. வானத்தில் ஒரு பயங்கரமான Y1 அட்டாக் பண்ணி பேசஞ்சர் பிளேன் கீழே விழுந்த நியூஸை பார்த்து ஒக்கிட்டோ ஷாக் ஆகுறான். வானம் மட்டும் இல்லை, கடல் வழிகளும் மறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன அகிகோ கடலில் ஒரு பெரிய கப்பலே காணாமல் போன நியூஸையும் காட்டுறான். Y1 ஏன் இப்போவே உள்ளே வந்துச்சுன்னு யோசிக்கிறான். அப்போ மினிஸ்டர் அவனுக்கு கால் பண்ணுறாரு. அவரோட குரல் பயங்கர பதட்டமாக இருக்குது. அவங்க இப்போவே கிளம்பணும். ஒரு லெவல் 7 டஞ்சன் திறந்துருச்சு. ஒக்கிட்டோவுக்கு நம்பவே முடியலை. அகிகா அதே ஷாக்கில் இருக்கா. அவனோட கணக்குப்படி அந்த டஞ்சன் இன்னும் 5 மாதத்துக்கு வராது. ஃபோனை பார்த்துக்கிட்டு ஒக்கிட்டோ டைம் லைன் மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். அவனோட ரெக்கார்ட்ஸோட செக் பண்ணுறான். Y1 இன்னும் 3 மாதம் கழிச்சு தான் வரணும். ஆர்மிக்கு இன்னும் 1 மாதம் டைம் இருக்கணும். அந்த லெவல் 7 டஞ்சன் சீக்கிரமாக மூடலைன்னா உலகமே அழிஞ்சிரும். இது கண்டிப்பாக நம்ம ஹீரோவோட வேலைதான்னு ஒக்கிட்டா முடிவு பண்ணுறான். நம்ம ஹீரோவும் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான். அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஸ்பெஷலாக இருக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. ஒரே ஒரு டைம் ஸ்டோன் தான் இருக்குது. நம்ம ஹீரோ 20 வருஷம் பின்னாடி போனானா இல்லை வேற ஏதாச்சும் பாயிண்ட்லேருந்து வந்தானா? ஒக்கிட்டாவுக்கு இன்னும் தெரியாத விஷயங்கள் அவனுக்கு தெரியுமா? ஒக்கிட்டாவுக்கு புரியுது. அவனை இனிமேல் இக்னோர் பண்ண முடியாது. அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோவுக்கு வேற ஏதாச்சும் என்ன இருந்தால் மனிதாபிமானத்துக்காக ஒக்கிட்டா அவனை கொல்லணும். ஒக்கிட்டோ உடனே அகிகோ பக்கம் திரும்பி முதல்ல நாம் அந்த லெவல் 7 டஞ்சனை முடிப்போன்னு சொல்கிறான். அகிகோவும் நம்ம ஹீரோ பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதா சொல்கிறா. இன்னொரு பக்கம் டஞ்சன் உள்ள மான்ஸ்டர்ஸை எல்லாம் ஒன்றா சேர்க்க சொல்லி நம்ம ஹீரோ ஆர்டர் போடுறான். மாங் அங்கே எதோ அடிச்சுக்கிட்டே ப்ரேயர் பண்ணுறான். இவங்களோட வேலையை பார்த்துட்டு ஜாங் சங்கடமாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் சடன்லி ரைஃபிள் வழியாக பார்த்த ஹான் எனிமிங்க நெருங்கி வராங்க, உஷார்னு எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்குறான். டீம் சைலண்ட் ஆகி முன்னாடி பார்க்குது. 40 மீட்டர்னு ஹான் கத்துறான். ஜுன்ஹோ ஒரு சிரிப்போட அவனோட ஸ்வாட் எடுக்கிறான். ஜாங் அவன் ஸ்வாடை ரெடி பண்ணுறான். ஹான் 30 மீட்டர்னு சொல்கிறான். அப்போ எனிமிங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. ஈட்டிகளோட ஒரு லிசார்டு மென்ஸ் கூட்டம். ஹான் 25 நேராக வராங்கன்னு கத்துறான். நம்ம ஹீரோ ஒரு கையை தூக்கி ஸ்பிட்ஸை சமன் பண்ணுறான். இப்போ அசுர வேகத்தில் மான்ஸ்டர்ஸை நோக்கி பாயுது. நம்ம ஹீரோ ஒரு கையாலேயே ஒரு பயங்கரமான டொர்னோட்டோவை உருவாக்கி அங்கிருந்த லிசார்டு மென்னை காற்றுல சுழட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி எறிகிறான். அப்போ தப்பிச்சு ஓட பார்த்த ஒருத்தனை ஹான் குறி தப்பாமல் சொல்கிறான். அந்த கிரியேச்சர் பொத்துடி கீழே விழுந்துருது. 13 பாயிண்ட்ஸ்னு ஹான் செம்ம ஹாப்பியில் கத்துறான். எனிமீஸ் அலையாக வரவும் ஹான் அலறான். டே ரொம்ப அதிகமாக வராங்கடான்னு. அப்போ தான் மாங் தன்னோட டிராகன் ரப்சர் பவரை யூஸ் பண்ணி ஒரு ப்ளூ கலரில் டிராகனால் ஒரு கூட்டத்தையே வானத்துக்கு தூக்கி அடிக்கிறான். அவங்க மேலேருந்து கீழே விழும்போது ஜுன்ஹோ மின்னல் வேகத்தில் பாஞ்சு எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறான். இதை பார்த்து ஜாங் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறான். ஹான் அவனை உசுப்பி விட்டுட்டு சாவுங்கடான்னு லிசார்டு மென்னை நோக்கி வெறித்தனமாக சொல்கிறான். ஜுன்ஹோ அவனோட டேகரால் மான்ஸ்டர்ஸை தும்சம் பண்ணுறான். அப்போ ஒன்று ஹான் கிட்ட ரொம்ப நெருங்கி அவன் தலையில் ஈட்டியால் குத்த வருது. ஜாங் நடுவில் குதிச்சு ஈட்டியை 2 வெட்டி ஒரே மூல அந்த மான்ஸ்டரோட தலையை எடுக்கிறான். ஹான் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். ஆனால் திரும்பி பார்த்தா ஜாங் ஏற்கனவே அவன் பின்னாடி இருந்த இன்னொரு எனிமியை முடிச்சுக்கிட்டு இருக்கான். 2வது ஒன்று உடனே வருது. ஜாங் அதை ஒரே அட்டாக்ல விட்டுறான். ஹான் நினைக்கிறான் இன்ஃபர்னல் பிளேடு உண்மையாகவே அதோட வேலையை செய்யுதுன்னு. ஜாங்கை பார்த்துட்டு அவன் வேற லெவலில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். அந்த நேரத்தில் ஜாங்குக்கு பாஸ்ட்டை பற்றின ஞாபகம் வருது. அவன் சிலா கில்டில் சேர ட்ரை பண்ணும்போது எந்த பெரிய கில்டும் ஒரு ரேங்க் ஸ்வாட்ஸ்மேனை லெவல் 4 டஞ்சனுக்கு அனுப்பாதுன்னு நினச்சான். ஆனால் நம்ம ஹீரோவோட கில்டு வேற மாதிரி. சடன்லி மாஸ்க் போட்ட ஒரு லிசார்டு கிங் முன்னாடி வருது. ஜுன்ஹோ மின்னல் வேகத்தில் வந்து அதோட கையை வெட்டுறான். உடனே ஜாங் தன்னோட முழு ஸ்ட்ரென்த்தையும் ஸ்வாடில் ஏற்றி ஒரே வெறித்தனமான அடியில் அந்த கிங்கையே துண்டு துண்டாக்கிறான். அந்த இடமே சைலண்ட் ஆகுது. நாமளா அந்த பெரிய கிங்கை கொன்னோமான்னு ஜாங் ஷாக் ஆகி போய் நிற்கிறான். ஹான் தன்னோட ஸ்டைலில் செம்ம ட்ராமாவாக புலம்ப ஆரம்பிக்கிறான். அவனை அவ்வளோ சீக்கிரம் கொல்லணுமா? பெருமூச்சு விட்டுட்டு இப்போ எல்லா பிளட் கிறிஸ்டலையும் இங்கேயே விட்டுட்டு போகணும்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு யாங்குக்கு ஹான் ஏன் அப்செட்டாக இருக்கான்னு புரியலை. ஆனால் அப்புறம் ஹான் ஒரு மாதிரி சிரித்து சும்மா ஓவராக பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவங்க பக்கத்தில் ஒரு போர்ட்டல் திறக்குது. இன்னும் 5 நிமிஷத்தில் அது மூடிடும்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோ எல்லாரையும் வெளியே போக சொல்கிறான். அந்த குரூப் போர்ட்டலை நோக்கி போகுது. ஹான் திரும்பி பார்த்து 400 மில்லியன் மதிப்புள்ள கிறிஸ்டல்ஸை விட்டுட்டு போகிறோம்னு சொல்கிறான். ஜுன்ஹோ அதை மறக்க சொல்கிறான். அப்புறமா வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறான்.
இன்னும் பசியோட ஹான் ஃபிஷ் கேக் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஜுன்ஹோவையும் கூப்பிடுறான். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மாங் பின்னாடி வரதை யாரும் கவனிக்கல. அவன் வேர்த்து விறுவிறுத்து நொண்டி நொண்டி நடக்கிறான். அவன் காலில் பட்ட கடி மோசமாகுது. வேறொரு இடத்துல இன்னொரு டீம் டஞ்சனை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு சோல்ஜர் குரூப் 2 கிட்ட அப்டேட் கேட்குறான். அவங்க செக்டர் 3ல் 30% வேலை முடிஞ்சிருச்சு. கேவ் டிராயிங்ஸை செக் பண்ணிட்டு அடுத்த செக்டருக்கு போகிறோம்னு ரிப்போர்ட் வருது. அதே சமயம் 70 மீட்டர் தூரத்தில் 6 டார்கெட்ஸ் இருக்கிறதா ரேடியோவில் நியூஸ் வருது. அந்த ஆள் ரொம்ப அசால்ட்டாக அவங்கள கொன்னுட்டு கிறிஸ்டல்ஸை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஆர்டர் போடுறான். லிசால்டு கிங் செக்டர் 12ல் இருக்கிறதா தெரிஞ்சதும் இந்த டஞ்சன் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு காஃபியை குடிச்சிக்கிட்டே நக்கலாக புலம்புறான். இப்போயாவது உருப்படியாக ஏதாவது கிடைக்குமான்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு வினோதமான சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்க்குறான். இன்னொரு சோல்ஜர் ஓடி வந்து பேஸை நோக்கி 70 மீட்டர் தூரத்தில் 8 லிசால்டு மென்ஸ் வராங்கன்னு சொல்கிறான். அந்த ஆள் கூலாக இருந்து மான்ஸ்டருங்க நம்மளை பார்த்துருச்சான்னு பார்க்குறான். புதருக்குள்ள ஒரு ரெட் லைட் பிளிங்க் ஆகுது. ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு அவனுங்க இன்னும் கிட்ட வந்தால் சிதறிடுவாங்கன்னு வார்ன் பண்ணுறான். அப்போ ஏதோ பிசுபிசுப்பாக அவன் முகத்தில் சுட்டுது. அவன் மேலே பார்க்குறான். அவன் மேலே லிசால்டு கிங் ரூஃபில் இருந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்குது. அதே நேரத்தில் டீம் லிசால்டு மென்னை கொன்று அவங்க உடம்புல இருந்து பிளட் கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ தூரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. அவங்க உடனே ரேடியோவில் கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. உடனே ஆன்சர் வருது, பேஸ் அட்டாக்ல இருக்கு, அவங்க இப்போவே அதை பாதுகாக்கணும். சடன்லி ஹச்சிக்யூவில் ஒரு பயங்கர எக்ஸ்ப்ளோஷன். கேப்டன் தன்னோட ஆக்ஸால லிசார்டு மென்னை சிதறடிச்சு எல்லாருடைய உயிரையும் காப்பாற்ற ஒரு வழியை திறக்கிறான். சீக்கிரம் ஓடுங்கன்னு கத்தி எல்லாரையும் வெளியேற்றுறான். மேலே யூனிட் 707ஏவோட ஹெலிகாப்டர்களும் ட்ரோன்களும் இந்த ரணகலத்தை வேடிக்கை பார்க்குது. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சாம்பி கூட்டம் சோல்ஜர்ஸை நோக்கி வெறித்தனமாக பாயுது. ஒருத்தன் சாமிங்க பின்வாங்கிறதா சொல்கிறான். இன்னொருத்தன் காயம்பட்டவங்களை உடனே ஏர்லிஃப்ட் பண்ணணும்னு கத்துறான். ட்ரூப்ஸ் தப்பிக்கிற சாமிங்களை தடுக்க ட்ரை பண்ணுது. கண்ணில் பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ஜின்வு சாய்கிட்ட நாங்கள் ஒரு ஏர் மிஷனில் இருந்தப்போ ஒரு SOS சிக்னல் கிடச்சிது, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம்னு சொல்கிறான். சாய் நாங்கள் SDS குரூப்போட மீட் பண்ண இருந்தோம்னு சொல்கிறா. அந்த பையன் CDC ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்குது, நாங்கள் ஒரே நேரத்தில் 5 level 2 டஞ்சன்ஸை சமாளிக்கணும்னு சொல்கிறான். சடன்லி எல்லாரும் மேலே பார்க்குறாங்க. ஒரு ஃபயர்பால் நேராக ஹெலிகாப்டரை நோக்கி வருது. அது பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. ஹெலிகாப்டர் காற்றுலேயே வெடித்து மலை மாதிரி கொட்டுது. சோல்ஜருங்க அப்படியே ஷாக்கில் நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய கிரியேச்சர் மரத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து எல்லா இடத்துலையும் ஃபயர்பால்ஸை வீசுது. பேஸில் ஒரு சோல்ஜர் ஒரு டார்க் ஸ்க்ரீன் முன்னாடி நின்று மீசோ கிட்ட இதுதான் ரியல் டைமில் டேட்டா அனுப்ப முடிஞ்ச ஒரு சோல்ஜர் அனுப்பின கடைசி ஃபுட்டேஜ்னு சொல்கிறான். மீசோ அதிலிருந்து ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு கேட்குறா. பதில் இல்லைன்னு வருது. அந்த ஏரியாவை ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. பொறுமையை இழந்து அவ ஏன் அந்த குரூப்ஸ் ரூட்டை மாற்றி அங்கே போச்சுன்னு கேட்குறான். சோல்ஜர் அது ஒரு மிஸ்டேக்குன்னு இன்ஸ்ட்ரக்டர் நம்புறாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க மீசோ கோவமா சாம்பி ரெட் ஜோனுக்குள்ளே போக யாருடா பர்மிஷன் கொடுத்ததுன்னு கத்துறா. அந்த முட்டாள் உயிரோட திரும்பி வந்தா அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சபதம் எடுக்கிறா. கால் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் ஃபோன் ஆஃபில் இருக்குன்னு மெசேஜ் வருது. ஒரு பெருமூச்சோட சாய்க்கு என்ன ஆச்சு, ஏன் எப்பவும் அவளுக்கு இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறா. இந்த பக்கம் அவள் ட்ரை பண்ண ஃபோன் ரத்தத்தில் உடஞ்சி கிடக்குது. டஞ்சன் பேஸில் எல்லாமே அலங்கோலமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே அங்கே ரத்தமாக இருக்குது. ஒரு கையை இழந்த சோல்ஜர் கத்தாமல் இருக்க ட்ரை பண்ணி ஹச்சிக்யூல இருந்து தள்ளாடி வெளியே வரான். அவன் பின்னாடி லிசார்டு கிங் புயல் மாதிரி உள்ள வருது. அது அவனை ஈஸியாக பிடிச்சி ஒரே அடியில் கீழே தள்ளுது. ஆனால் அந்த யங் சோல்ஜர் அந்த நொடிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். ஒரு கொடூரமான சிரிப்போட அவன் ரிமோட்டில் இருந்த ரெட் பட்டன் அழுத்திடுறான். லிசார்டு கிங் திரும்பி அந்த ட்ராப்பை சென்ஸ் பண்ணிடுது. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதோட உடம்பு முழுக்க ஃபயர் ஆகி எல்லார் கண் முன்னாடியும் எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அப்போ தான் கேப்டனும் அவன் டீமும் ஹச்சிக்யூக்கு வராங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.